ஹாய் ஒருவன் எல்லாரும் வந்து கண்டிப்பாக காலேஜ் இப்போ அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்துருப்பீங்க. யாரெல்லாம் அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்தீங்களோ ரெடியாக இருங்க. உங்கள் 5 நாளுக்குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜில். நாளைக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். காலையில் 10 மணிக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. 31/7/2025 4/8/2025 போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை அப்படி இப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லா நாளுமே காலேஜ் ஒர்க்கிங் டே தான். உங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் போய்க்கலாம். சரிங்களா? 4 தேதி 5 மணிக்குள்ளே போகணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு காலேஜ் கிடச்சிருச்சு. சில கல்லூரியில் ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் கிடச்சிருக்கு. Tier 2 Tier 3 எல்லாம். சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய Tier 1 காலேஜஸும் கிடச்சிருக்கு. ஃபீஸு அங்கே நிறையாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ Tier 2 Tier 3 கொஞ்சம் ஒரு ஃபீஸ் எல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஃபீஸாக இருந்தாலும் சரி, சிலவங்கனால எவ்வளோ ஃபீஸாக இருந்தாலும் கட்ட முடியும். சில பேரண்ட்ஸ்னால என்ன ஃபீஸாக இருந்தாலும் கட்ட முடியாத நிலமையில் இருக்காங்க. ஸோ நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி என்னெல்லாம் கொண்டு வரணும்னு கேளுங்க. என்னெல்லாம் கொண்டு வரணும் நான் என் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க இல்லைனா. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க. அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி கேட்டுருங்க. எவ்வளோ சார் ஃபீஸ் கட்டணும்? 1.5 லட்சம் 1 லட்சம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா உங்களால் கட்ட முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இயருக்கு நம்ம லோன் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு லோன் எடுக்க முடியாது. அது ஏன் என்னங்கிற சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம லோனை பற்றியும் தெளிவாக பேச போகிறோம். எப்படி எடுக்கலான்னு லோனை பற்றி தெளிவாக பேச போகிறோம். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணி கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய காலேஜஸில் வந்து அப்படியே ஃபீஸ் கட்டணும்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ ஃபீஸ் கட்டினா தான் நான் வந்து அந்த ரிப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காலேஜுக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். சார் நான் பாதி பேமெண்ட் கட்டுறேன், பாதி பேமெண்ட் சேர வரதுக்குள்ளே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி 1 இயரில் ஒரு 2-3 பேமெண்ட்டாக சேர்த்து கட்டலாமா? எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். தப்பு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு அப்படியே நம்ம கட்டி ஆகணும். நம்ம கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோ நான் சொன்னேன். ஏன்னா 5 நாள் டைமுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கட்டலைன்னா இல்லை ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்கள் கை மீறி போயிடும் சீட்டு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். இந்த எஜுகேஷன் லோனுக்கு வெயிட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப சங்கடமாக ஃபோனில் சொல்லுவாங்க, சார் கஷ்டப்பட்டு நான் வந்து என்னுடைய செயினையும் என்னோடய தாலி அடமானம் வச்சும் கூட நான் படிக்க வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து என் பையனை கஷ்டப்படுத்தக்கூடாது, எஜுகேஷன் லோன் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா அவன் படித்து முடித்ததுக்கப்புறம் கடன்காரன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அசட்டை வந்து போய் வச்சு அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறவங்களாம் இருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு கட்டுறாங்க ஃபீஸு. கொஞ்சம் காலேஜஸும் மனசு இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க. சரியா? தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய மாணவர்கள் அதனாலே பின் வாங்கிடுறாங்க. நான் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன் அப்படின்னு. காசு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதனால் எஜுகேஷன் லோனை பற்றி இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை பற்றி நான் சொல்லிடுறேன். அந்த ஆர்டரில் இதெல்லாம் போட்டிருக்கோம். எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு போட்டிருக்கோம். 7.5 ரிசர்வேஷனுக்கும் SC SC STக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் அங்கே ஃபீஸ் போட்டிருக்காது. உடனே நமக்கு ஃப்ரீன்னு நினச்சிடக்கூடாது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் நான் இப்போ சொன்ன 3 கேட்டகரி பசங்களுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எவ்வளோ ஃபீஸோ அது கட்டணும். 7.5க்கு முழு இலவசம். யாராவது ஃபீஸ் கேட்டாங்கன்னா டோட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஜியோ பாஸ் பண்ணிட்டுமே நிறைய கல்லூரியில் 7.5க்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் அவேராக இருங்க அதில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் கல்லூரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிறது கேட்டுக்கணும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் 3-4 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 11th 12th TC அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூல்லே கிடைக்கும். லாஸ்ட் படித்த ஸ்கூலில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நான் தரேன். அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு அருகாமையில் இருக்கிற அரசு மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா எல்லாமே டிக் பண்ணுவாங்க. டிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கையெழுத்து ஒரு சீல் பண்ணி கையெழுத்து போடுவாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொடுக்கணும். பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டலைஸ் பண்ணது அதுவுமே ஜெராக்ஸ் காப்பி வைங்க. ஒரிஜினல் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போகணும். நேட்டிவிட்டி அப்ளிகபிளாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினல் உங்கள்கிட்ட இருக்கும், அதுவும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா என்னன்னா, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். யாரெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனோ அவங்க ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மும் நீங்கள் கொண்டு போகணும். பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகபிளாக இருந்தீங்கன்னா அதுவும் கொண்டு போகணும். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்குன்னா SC SC STக்கு மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. அவங்க மட்டும் கொண்டு போங்க. இது 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, என்ன கேட்டால் 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மினிமம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது கொண்டு போகணும். அவங்களே கேட்கவும் செய்வாங்க. ஸோ TFCலேருந்து ஒரு அக்னாலஜிமெண்ட்டும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க சில கல்லூரிகள். ஸோ அதுவுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது அக்செப்டன் அப்போர்டுக்கு தான் அதிகமாக கேட்பாங்க. பட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அது தேவை கிடையாது. இது மட்டுமாவது நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. இப்போது
அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்தவங்க எவ்வளோ பேர்னா பெரும்பாலானவங்களும் அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்தவங்க தான். ஸோ சேஃபாக நீங்கள் எல்லா கல்லூரியிலும் போய் சேர்ந்துருவீங்க. ஃபீஸ் மட்டும் ரெக்வயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஏதாவது கன்செஷன் இருக்கா, கன்செஷன் இல்லைனாலும் பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கிட்டான்னு கேளுங்க. ஸோ இப்போது www.vidyalakshmi.co.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன தான் வந்து பக்கத்தில் இருக்க நேஷனலைஸ் பேங்க்கில் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் பண்ணிட்டு போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாம் நிறுவப்பட்டது தான் அந்த வித்யாலட்சுமி போர்ட்டல். ஸோ அது வந்து அரசு அங்கீகாரம் பெற்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பண்ண நிறுவனது. ஸோ கண்டிப்பாக இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க நீங்கள் சென்னைக்கு கிளம்பி போகலாம், இல்லை கோயம்புத்தூர் கிளம்பி போகலாம், எந்த ஊருக்கு வேணாலும் கிளம்பி போகலாம். ஆனால் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் எந்த பேங்க்லையாவது நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, அந்த அதில் வந்து நேஷனலைஸ் பேங்காக போய் பாருங்கள். ப்ரைவேட் பேங்க்கு, இந்த ஃபினான்ஸ் கந்து வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் வேண்டாம், வட்டி தான் அதிகமாகும். ஸோ நேஷனலைஸ் பேங்க் வாங்கினா சேஃப், அவ்வளோ டார்ச்சர் இருக்காது. ஸோ நியர் ஒரு ஏரியா பக்கத்தில் போய் அணுகுங்க. சிபில் ஸ்கோரெல்லாம் செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இருக்கும், மேனேஜர் பொறுத்த எல்லாம். ஸோ லோன் சேங்ஷன் ஆகிறது காலேஜ் நேம் டிடி, லோன் சேங்ஷன் ஆன மணி வந்து எங்கே வரணும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, காலேஜ் நேமில் தான் டிடி தருவாங்க. சரிங்களா, காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு தான் போய் சேரும், அதுதான் அதோட அர்த்தம். ஸோ எவ்வளோ லோன் நீங்கள் வாங்கலான்னு என்ன கேட்டிங்கன்னா, எங்கிட்ட கேட்டிங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் தருவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் 4 லட்சம் லோனாக வாங்க போகிறோம், 4 லட்சம் போதும். 4 லட்சத்துக்கு மேலே வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பணம் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் கட்டிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய லோன் மட்டும் வாங்குங்க. சில பேர் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸுமே கிளைம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அது உங்கள் குடும்ப சூழ்நிலை பொறுத்து. ஸோ என்ன கேட்டால் ஒரு 4 லட்சம் வாங்கி மீது எல்லாமே நீங்கள் கட்டிடுங்க. சரிங்களா, ஸோ 7.5 முடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்கிறேன். 4 லட்சம் முடி வாங்கிக்கலாம், கொலாட்ரல் தேவையில்லை, தேர்ட் பார்ட்டி சைன் தேவையில்லை, ஷூரிட்டி தேவையில்லைங்கிறாங்க. ஆனால் 7.5 லேக்கு மேலே எடுத்தால் எல்லாமே தேவை. தேர்ட் பார்ட்டி சைன் தேவை, கொலாட்ரல் தேவை, வீட்டு பத்திரம், காட்டு பத்திரம், ஏதோ ஒன்று கேட்டுட்ருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் லிமிட் என்னென்னு பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 4 லட்சம் வரைக்கும் கேளுங்க, தப்பு கிடையாது. 7.5னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 7.5 லேக்ஸ்னால் நீங்கள் கேட்கணும். எஜுகேஷன் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதும் அப்படி தான். நீங்கள் வந்து திருப்பி செலுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் டைம் தருவாங்க. அந்த 1 இயர்லேயும் உங்கள் வேலை கிடைக்காம நீங்கள் வந்து ஒன்றுமே உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் டைம் தருவாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் 6-7 வருஷம் டைம் தருவாங்க, 6-7 மாதம் டைம் தருவாங்க. டைம் தந்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வரும், ஃபோன் வரும். பொறுமையாக தான் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நேஷனலைஸ் பேங்க் உடனே உங்களை வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் அந்த லோன் ரீபேமெண்ட்டை அந்த ஒரு இதுக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ we can pay the loan, they will give 1 year எக்ஸ்ட்ரா, ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதை மீறி ஒரு 6-7 மாதம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோன் எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, எக்யூப்மெண்ட்ஸு, யூனிஃபார்ம்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, அது இதுன்னு சொல்லி ட்ராவல் எக்ஸ்பென்ஸு எல்லாத்துக்குமே லோன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த லோன் சேங்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷனு ஃபில் பண்ணணும், 10th 12th மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, ப்ரூஃப் ஃபார் அட்மிஷன் போட்ட ப்ரூஃப் இருக்கணும். அதாவது அந்த காலேஜோட ஐடி கார்டு உங்களுக்கு கிடச்சிக்கணும், அண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று தருவாங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து போய் பேங்க்கில் போய் கொடுக்கணும். சரிங்களா, அண்ட் ஷெட்யூல் எக்ஸ்பென்ஸ், அதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஷெட்யூல் எக்ஸ்பென்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ்க்கு அவங்க போட்டு தராங்கன்னு பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேரண்ட்ஸோடது ஸ்டூடெண்ட்ஸோடது நீங்கள் கொண்டு போயிடுங்க பேங்க்குக்கு. ஸோ இதெல்லாம் மேண்டிட்டரி. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் லோன். எலிஜிபிள் கிடையாது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சிபில் ஸ்கோர் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ 4 லட்சம் வரைக்கும் இருக்கும்போது தரலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் எந்த ஒரு கொலாட்ரலும் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் சில பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அநியாயத்தையும் பண்ணுறாங்க. ஏன்னா மாணவர்கள் படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க, பணம் இல்லாதனால நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்க முடியாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் சேர்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேனேஜரை பொறுத்து தான் எல்லாமே, பேங்க்கோட மேனேஜரை பொறுத்து தான். ஸோ அதனால் தயவுசெய்து மேனேஜர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் பல நாள் அக்கௌண்ட் வச்சுருந்தா அவங்களே வந்து உங்கள் மேலே இருக்கிற உங்கள் டிரான்சாக்ஷன் பார்த்து கூட அவங்க தருவாங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் லோனுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மனம் முறிக்கிறதா கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வித்யாலட்சுமி போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுங்கள். வித்யாலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். என்ன பேங்க்கு, அந்த பேங்க்கில் எனக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அருகாமையில் இருக்க பேங்க்கில் போய் கூட அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, வித்யாலட்சுமி போர்ட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்படி வித்யாலட்சுமி போர்ட்டலில் பண்ணுறதுங்கிறது அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்குன்னு கூட பார்ப்போம். ஆனால் இப்போ நீங்கள் 5 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.
நீங்கள் பண்ண வேண்டியது ஃபீஸ் இப்போ ரெடி பண்ணணும். ஒரு லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ அந்த ஃபீஸை நீங்கள் ரெடி பண்ணி போய் கொடுத்துருங்க. ஏன்னா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஓகே அப்படின்னு சில காலேஜ் சொல்லுவாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுது. அதுக்காக நீங்கள் போய் கட்டுங்க. ஆனால் நீங்கள் கன்செஷன் கேட்டு பாருங்கள். நான் ஒரு 2 பேமெண்ட்டாக பண்ணுறேன், 3 பேமெண்ட்டாக பண்ணுறேங்கிறது நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? காலேஜ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன். அக்செப்டன் அப்லோடு பண்ணவங்களுக்கு 7ஆம் தேதி ரிசல்ட் வரும். 7ஆம் தேதி உங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான், புரிஞ்சுக்கோங்க. அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருங்க. 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி முடிய டைமு. ஸோ 5 நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போங்க. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் சீட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரவுண்ட் 3லாம் அதுக்கும் கிடைக்காது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லோன் ப்ராசஸ் என்னங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும், நீங்கள் போய் கேளுங்க. அண்ட் ஆல்சோ லோன் இல்லாதவங்க, லோன் போடாதவங்க அவங்களோட ஓன் ஃபினான்ஷியலே வந்து பார்த்திங்கன்னா வச்சு படிக்க வைக்கலான்ட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுடைய பிரின்சிபல்ஸ், ஃபேமிலியோட பிரின்சிபல்ஸ் பொறுத்து தான். ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுதான் அக்செப்டன் ஜாயினோட ப்ராசஸ். லோன் ப்ராசஸ் தனியாக சொல்லிட்டேன். அக்செப்டன் ஜாயினுக்கு என்ன பண்ணணுங்கிறது பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன் எக்ஸ்ட்ரா. ஸோ அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சில கல்லூரியில் ஆன்டி ரேகிங் கேட்பாங்க. ஆன்டி ரேகிங் வேணும்னா நான் வந்து ஆன்டி ரேகிங் ஃபார்ம்னு ஒன்று ஃபார்ம் இருக்காது. சில கல்லூரியில் கேட்பாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் கேட்க மாட்டாங்க. எதுக்கும் நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.